எல்லாருக்கும் வணக்கம். இப்ப தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தோட ரிவ்யூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல ஒரு குரூப் வந்து ஒரு தீவுக்கு டைனோசர்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. அங்க இவங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, டைனோசர்ஸ்க்கும் இவங்களுக்கும் நடுவுல எந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில இவங்க அந்த தீவுல இருந்து நல்லபடியா அந்த சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ரொம்ப ஸ்லோவா தான் படத்தை வந்து கொண்டு போனாங்க. பட் அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு படத்தை ரொம்ப நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் உண்மையா நல்லா இருந்துச்சு. மெயினா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, படத்துடைய பிஜிஎம்மும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்போ வரக்கூடிய பிஜிஎம்மும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் இவங்க விஷுவல் வைஸ் மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுவும் நம்ம தியேட்டர்ஸ்ல 3D போட்டுக்கிட்டே அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் விஷுவல் வைஸ் நமக்கு செம ட்ரீட்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட கிராபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து கிராபிக்ஸ் கொஞ்சம் லைட்டா பொம்மை மாதிரி தெரிந்த மாதிரி தான் ஒரு சில இடங்கள்ல எல்லாம் ஃபீல் ஆச்சு. ஸோ படத்தோட கிராபிக்ஸ் வந்து இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காவே பாத்தீங்கன்னா போச்சு. மெயினா செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் த்ரில்லிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் இவங்க வந்து வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் எனக்கு படத்துல ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட பயங்கரமான மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே பாத்தீங்கன்னா இருக்காது. இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம அப்படியே அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ ஸ்கிரீன் பிளேவை இவங்க இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா கொண்டு போயிருந்தா இந்த படம் இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு படமா வந்திருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இவங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரை இந்த படத்துல பெருசா வைக்க தவறிட்டாங்க அப்படின்றது தான் உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மற்றபடி விஷுவல் வைஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, படத்தில் நடிச்சிருக்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே படத்துல பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல டைனோசர்ஸ் எல்லாம் ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் படத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலா படம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நான் இந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு பாக்குறதுக்காக போயிட்டேன். பட் படம் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் பாத்தீங்கன்னா இல்ல. பாக்குற மாதிரி டீசெண்டா ஆவரேஜா பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டுலாம் இந்த படத்துக்கு போகாதீங்க. சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட போங்க. கண்டிப்பா ஒரு தடவை பாக்குற மாதிரி டீசெண்டா தான் இருக்கும். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நான் 3 கொடுப்பேன். இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல 3Dலயே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 3D நல்லா இருக்கு. அந்த படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணிருக்காங்க. நான் தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தேன். சோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா தியேட்டர்ஸ்ல உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தமிழ் டப்பிங்லயே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் மூவியை பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய இந்த மாதிரியான நிறைய ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு ஆன் டைமா உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு படத்தோட ரிவ்யூவோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.